ஒரு வழியாக நீங்கள் நினச்சதை நடத்திட்டீங்க. ஸோ அரசியலை யூஸ் பண்ணி பல உயிரை பழிவாங்கிற பலிக்கடை ஆக்குற உங்களை மாதிரி ஜென்மங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மோதணும்னா, ஒரு ஆள் பிடிக்கலைன்னா, ஒரு ஆள் வளரவே கூடாதுன்னா மூஞ்சிக்கு நேராக மோதுங்கடா. அதை விட்டுட்டு ஏன்டா இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டீங்க? உங்கள் அரசியலுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா? ஸோ நான் ஃபேக்காக அழுதுகிட்டு, மற்றவங்கள மாதிரி ஃபேக்காக அழுதுகிட்டு என்னது கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேனே, பண்ணீங்களாடா அப்படின்லாம் நடிக்க விரும்பல. ப்ரூஃப் போட்டு காட்டுறேன் இந்த வீடியோவில். ஒரு பாட்டி இருப்பாங்க, அழுதுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதே பாட்டி இந்த ஸ்ட்ரெச்சர்ல எப்படி போயிட்டு இருக்காங்க? பிரச்சார கூட்டம் மட்டும் இந்த பின்பு முதல்ல ஒரு 4 பேர் கூட்டு வந்தாங்க. அடுத்தடுத்து வரும்போது மருத்துவமனை நிர்வாகத்துக்கு என்ன செய்வதென்றே தெரியல. ஒரே நேரத்தில் அவங்கள எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் மயக்கமடைஞ்சு வருவாங்களா என்பது தெரியாத சூழல். சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் இருந்தது. மருத்துவ குழுவை வரவழைக்க வேண்டியிருந்தது. இது கூட நம்ம கூட தெரிவித்திருந்தோம். மருத்துவ குழு உடனடியாக வேண்டும்னு சொல்லியிருந்தான். நடிச்சிட்டு இருக்கீங்களா? அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல கைஸ். என்னென்ன நடிப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னே ஒன்றும் புரியல. கரூர்ல பாத்தீங்கன்னா விஜயன் பிரச்சாரம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூட்ட நெரிசலை சிக்கி மரணம் அடைந்ததாக சொல்றாங்க. நியூஸ்லயும் பாத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு டவுட்டுங்க, நான் வீடியோ கிளிப் காட்டுறேன். வீடியோ கிளிப் பாருங்க, மறக்காம பாருங்க. இந்த இடத்துல சுடிதார் போட்டு ஒருத்தவங்க அழுகுறாங்கல்ல, பாருங்க, நல்லா பாருங்க. இவங்க இந்த இடத்துல நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களே செத்து போன மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு வீடியோ கிளிப் தூக்கிட்டு போறாங்க. பாருங்களேன், காட்டுறேன் பாருங்க, அதையும் பாருங்க. பாருங்க, இவங்கதான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களே பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எப்படி செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க? எனக்கு அதுதான் கைஸ் புரியல. இங்க உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே ஆளை தான் தூக்கிட்டு போறாங்க. டெத் ரேட் அதிகமா காட்டணும், டிவிகே பிரச்சாரத்துல தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓவரா எக்ஸாஜினேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நீங்க பிளான் போட்டீங்கன்னா கேவலமாக தெரிஞ்சிருச்சு. சரியா? கேவலமாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஆம்புலன்ஸில் கூட உள்ள சீரியஸ்னஸ்லாம் இல்லை கைஸ். உள்ள யாருமே சீரியஸாக எப்படி சொல்கிறது, சீரியஸாக அந்த ஆம்புலன்ஸில் யாருமே உள்ளே இல்லை. சும்மா ஆம்புலன்ஸை இங்கேயும் அங்கேயும் நவுத்தின்னு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அவ்வளோ நெருக்கலான இடத்த கொடுத்துட்டு அதில் ஆம்புலன்ஸும் போக விட்டுட்டு சைடில் வேற என்னது கேப், அந்த சாக்கடை தண்ணி கேப் இருக்குது. அப்புறம் எப்படிங்க உயிர் பலி ஏற்படாமல் இருக்கும் கேட்குறேன். அவ்வளோ பேருக்கு சேரை போட்டு உட்கார வச்சு கொடுக்குறீங்கல்ல, எல்லாமே பண்ணுறீங்கல்ல. நீங்கள் யார்கிட்டங்க பெர்மிஷன் கேட்டீங்க? ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சின்றதுனால உங்கள் யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கும் ஒன்று பண்ணலாம் அப்படின்றதானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறைய இடத்த கொடுத்துருந்தா, கரூரில் அந்த காந்தி ரவுண்டானால இடத்த கொடுத்துருந்தா அந்த இடத்துல எத்தனையோ பேர் சந்தோஷமாக பார்த்துட்டு போயிருப்பாங்க. கூட்டத்தில் சொருகிற மாதிரி இடத்த கொடுத்துட்டு அந்த இடத்துல ஆளும் நிற்க முடியாமல் நடுவில் போலீஸ்லாம் வச்சு அடிக்கிறீங்களே, யாரை கேட்டு நீங்கள் அடிக்கிறீங்க? அதையும் நான் போட்டு காட்டுறேன், இருங்க பாருங்க. செருப்பை தூக்கி எறியறத நீ அவ்வளோ ஆம்பளையா இருந்தனா, நான் சீரியஸாக சொல்கிறேன், என் வீடியோ நீ பார்த்துட்டு இருக்கேன்னா யூ ஹாவ் ரியலி கட்ஸ் அப்படின்னா தைரியமாக விஜயா நான் முன்னாடி நின்று இதை நீ பண்ணு. கூட்டத்தில் செருப்பு தூக்கி எரியுதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு டிஎம்கே தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். பாருங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு தலைவர், கிளம்பி போயிட்டாரு. கரண்ட்டை கட் பண்ணிட்டு இவனுங்க உட்காந்துக்கிட்டு இந்த கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அடிக்கிறானுங்க பாருங்க. உங்களுக்குலாம் என்ன மரியாதை? உங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கக்கூடாது கைஸ். நம்மலாம் எப்படிங்க என் கண்ணில் தண்ணியே வராமல் உங்களால் அழுக முடியுது? அது கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க எங்களுக்கு. கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பேர் இறந்து போனாங்களே, அங்கே போய் அழுக வேண்டியதானே? நீட் தேர்வில் எத்தனையோ பொண்ணுங்க இறந்து போனாங்களே, அங்கே போய் அழுக வேண்டியதானே? கல்வித்துறை அமைச்சர் தானே நீங்கள், அங்கே போய் அழுக வேண்டியதானே? அங்கெல்லாம் ஏன் இல்லை? இவ்வளோ நடந்தும் ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கைஸ், நடந்ததுக்கு விஜயா நான் பொறுப்பு கிடையாது, இதெல்லாமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸ் அங்கே இல்லை, துப்புரவு தொழிலாளரை அடிக்கிறதுக்கு அத்தனை போலீஸ்காரங்களை இறக்குனீங்களே, எங்கே போனீங்க? இப்போ எங்கே போனீங்க? வர வேண்டியதானே? இப்போ ஏன் வரல?
அங்கே அதுக்கு மட்டும் ஒருத்தர் வந்து உணவு இல்லாமல் வாழ்கிறதுக்கு அன்றாட தேவையான பணம் இல்லாமல் பாத்ரூம் போக எதுவும் முடியாமல் அத்தனை பொண்ணுங்க கஷ்டப்பட்டாங்க. அத்தனை பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, கையில் ஆசிட் ஊற்றி அத்தனை பேர். நானே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து போலீஸை அடித்து இழுத்துட்டு போகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு போலீஸ் அனுப்ப முடிஞ்சது, இங்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு போலீஸ் அனுப்ப முடியலையா? ரொம்ப தவறான நான் வீடியோ போட்டு காட்டுறேன். அந்த இடத்துல இந்த பாதுகாப்பு கொடுக்கறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், போலீஸே இல்ல. ஒண்ணு இந்த இடத்துல போய் எந்த அறிவு இருக்கிறவனாவது இந்த இடத்துல போயிட்டு கொடுப்பானா பெர்மிஷனு? இந்த இடத்துல போய் நடத்திக்கோங்க எவனாவது கொடுப்பானா? முதலமைச்சர் வந்தப்ப நீங்க நடத்துங்களா அந்த இடத்துல? புரியல, அவுட்ல கொடுத்தாங்க. 15 நாளா போலீஸ் அங்க படுத்திருந்தாங்க. போலீஸோட கடமை என்னன்னு எனக்கு தெரியும், புரியுங்களா? 39 பேர் இறந்துட்டாங்க. எத்தனை குழந்தைங்க போயிடுச்சு தெரியுமா? காப்பாத்துறதுக்கு எந்த அரசியல் பண்ணுங்க உட்காந்துக்கிட்டு. தெரிஞ்சுங்க, இது வந்து தவறான விஷயம். இதுல வந்து இந்த இடத்துல எவனாவது கொடுப்பானா? மண்டையில மேல் மண்டையிலன்னு ஒண்ணு இருக்கிறவன் ஏதாவது கொடுப்பானா? மீட்டிங் நடக்குது, இவ்வளவு கும்பலா இருக்குது, வேணும்னே 2 ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருக்காங்க. இதுல அவங்க அரசியலுக்கு பேசுற அந்த நாலேஜ் கூட மத்தவங்களுக்கு இல்லையே. எனக்கு அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. உயிர் போயிருக்குது. அதுக்குதான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையம் தெரியாம கைய கட்டிக்கிட்டு இதுக்கிடையில எனக்கு அதான் ஒன்றும் புரியல. 8:15 போல இந்த மாதிரி பலி நடக்குது. 8 மணிக்கே நீங்க எதுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது என்னது ஜென்ரல் வார்டில் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படி 8 மணிக்கு நீங்க எப்படி போறீங்க? செந்தில் பாலாஜி சாரை தான் கேட்குறேன். எப்படி நீங்கள் போகிறீங்க? 8 மணிக்கு போகிறீங்க, 8:15 இது நடக்குது. எப்படி என்னது முட்டடிக்க போகிறது? உனக்கு எப்படா முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி நீ ஏன்டா அங்கே போகிறன்ற மாதிரி அவர் அங்கே போய் நிற்கிறாரு. எப்படி அது? இதுக்கிடையில நீங்கள் கேட்குற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பல. திருப்பி தான் சொல்ல பண்ணிட்டீங்களே. ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவரும் நிச்சயமாக கேவலமா உள்ள ஏதோ நடந்திருக்கு. இது ஏதோ ஒரு ப்ரீ பிளான்ட் மாதிரி இருக்குது. ஒன்னும் நடக்கிறது ஏதோ ஒருத்தரா உள்ள வராங்க. 8:15 இது நடக்குது, பலி நடக்குது. 8 மணிக்கு அவர் வராரு. அப்புறம் 8:45 வந்து இவர் அன்பில் மகேஷ் வராரு. அப்புறம் கொஞ்சமா திரை பிரபலங்கள் அரசியல்வாதிகள்லாம் வராங்க. கடைசியா 1 மணிக்கு வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வராரு. இது என்ன கதை? போனவர் உதயநிதி போன ஸ்பில்லே எப்படி திரும்பி வராரு? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. மற்றதுக்கெலாம் ஏன் வரல? அஜித் அடிச்சு கொண்டீங்களே, அதுக்கெல்லாம் ஏன் வரல? ஸ்டாலின் சார் ஏன் வரல? வரமாட்டீங்க. ஏன்னா எப்படா வந்து பிரச்சனை பண்ணலாம், எப்படா நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உட்காந்து ப்ரீ பிளான்டாக போட்டிருந்து வேலையை பார்த்து விட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் வருவீங்க? பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? ஸ்பாட்ல வந்து சார் பாதுகாப்பு குறைபாடு சைலண்டா நவுந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் பேசல, அப்படியே கிளம்பி போயிட்டாரு. அவரு பவர் கட் பண்ணதுனால அவர் பேசுறது கேட்கல. அதனால என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. பாதுகாப்பு இல்ல கண்டிச்சு ஃபாலோ பண்ணுகிறாங்க. இங்க ரவுண்டான கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இங்க வந்து இடம் கம்மியா இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. எத்தனை பேர் இறந்துட்டாங்க. ட்விட்டரில் போட்டிருக்காங்க. எப்படி எல்லாரும் மோடியிலேருந்து ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்லேருந்து எல்லாருமே வந்து எப்படி ஒரே நேரத்தில் ட்விட்டரில் எல்லாமே போட முடியும்? எனக்கு அதான் ஒன்றும் புரியலை. வராருன்னா ஒரு கூட வந்திருக்கவங்கள சேஃப்டியா அனுப்பணும்ல. இப்ப எத்தனை பேர் மூச்சு விட முடியாம அங்க உள்ள தள்ளி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப அதெல்லாம் ஏதாச்சும் வந்து அவர் பாக்குறாரு. அவர் பேசாட்டு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு. இப்ப எத்தனை பேர் ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க. எங்க அம்மாலாம் பாவு எவ்வளோ மூச்சு விட திணறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களையும் பார்க்கணும்ல. அவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான். கூட்டத்துல பிடிச்சி எல்லாம் தள்ளிடுறாங்கண்ணா. அவங்க எந்த இதுவுமே ஒரு ஸ்டார்லின் கட்சி கூட வந்தாங்க. அவங்க இதெல்லாம் எவ்வளோ இது ப்ரொடெக்டிவ்ஷன் எவ்வளோ கொடுத்தாங்க. இவங்க எதுவுமே கொடுக்காம எல்லாரும் பிடிச்சி தள்ளிடுறாங்கண்ணா. அவங்க இஷ்டத்துக்கு தள்ளுறாங்க. அவர் வர்றது ரைட்டா? வர்றவங்களுக்கு வந்துட்டு போறவங்களுக்காச்சும் சேஃப்டி கொடுக்கல. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வராங்களா, அவங்களுக்காச்சும் சேஃப்டி கொடுத்து அனுப்பணும்ல. இப்போ கூட்டத்துலனாலும்
ஒரு கயிறு கட்டி இந்த மாதிரி ஒரு இது கயிறு கட்டி இந்த மாதிரி இது பண்ணி விட்டாங்கன்னா பரவாயில்ல. அவங்க எதுவுமே பண்ணாதனால எல்லாரும் பிடிச்சி தள்ளி என் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் யாராலையும் மூச்சு விட முடியல. நீங்கள் வந்து திமுக கைக்கூலி மாதிரி பேசாதீங்க சிஸ்டர். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க. அப்புறம் ஏங்க நீங்கள் வந்தீங்க? மூச்சு வாங்குது, மூச்சு திணறுதுன்னு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குல்ல, மேல்மண்டையில் பிரெயின் இருக்குல்ல, அப்புறம் ஏங்க நீங்கள் வந்தீங்க? இந்த பொண்ணு ஏதோ நடுவில் ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அது என்ன வார்த்தைன்னு எனக்கு புரியல. யாராவது இது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரியல, அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் இங்கிலீஷ் தெரியல. ஸோ இந்த அளவுக்கு நாலேஜபிளாக நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, அந்த என்னது ஸ்டாலின் சார் வந்து என்னது அவர் பாதுகாப்பாக அனுப்புகிறாரா? ஏங்க இப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லை? நான் கேட்குறேன். அவங்களே வந்து சூஸ் பண்ணிப்பாங்க, எந்த இடத்துல வந்து நம்ம மாநாடு வைக்கலாம், எந்த இடத்துல நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. சூஸ் பண்ண இடத்துல காசு கொடுத்து வர வைப்பாங்க. நம்மலாம் அப்படியா? காசு கொடுத்த உடனே போகிறதுக்கு நம்ம யார் அப்புறம் காசு கொடுத்து போகிறதுக்கு? எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒட்டு மொத்தமாக கிளம்பி வருவாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் எல்லாம். பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கிடையாது. நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். எந்த நிர்வாகி சார் சொன்னாங்க இந்த வண்டி தான் வேணும் உங்களுக்கு? எந்த நிர்வாகி உங்களை அலோ பண்ணாங்க? அந்த நிர்வாகிட்ட கேளுங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்கிட்ட கூட எந்த நிர்வாகி பெர்மிஷன் கேட்டாங்க அவங்ககிட்ட கேளுங்க. பெர்மிஷன் கேட்டா பெர்மிஷன் கேட்டாலும் கேளுங்க. இன்னும் பின்னாடி எவ்வளவு வண்டி இருக்கு தெரியுமா? இன்னும் பின்னாடி மீடியா வண்டி எவ்வளவு வண்டி இருக்கு தெரியுமா? பின்னாடி ஒரே நிமிஷம் பின்னாடி இந்த வண்டி யாரு? நீங்க சொன்னீங்க இல்லையா? யாரு கேட்டு வந்தீங்க இங்க வாங்க. பப்ளிக் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாத நீங்களாம் வந்து அப்புறம் எதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க? எங்களுக்கு பாதுகாப்பு தரவங்க, எங்களுக்கும் மேலானவங்க, மக்களின் நண்பன், அப்புறம் எதுக்கு நீங்கள் சொல்லிக்காதீங்க. நொறுங்கி போயிருக்கேன், வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன்னு விஜய் அவர்கள் உருக்கமா பேசியிருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பரப்புரை மேற்கொண்டாரு. இதுல எதிர்பாராத விதமா நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை பத்தி இப்போ விஜய் அவர்களே சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. இதையும் நொறுங்கி போயிருக்கேன், வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையிலையும் துயரத்திலையும் இருக்கேன். கரூர்ல இறந்து போன எனது அருமை சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு வரவங்க ரொம்ப சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்னு இந்த பதிவை ஷேர் பண்ணிருக்காரு. விஜய் அவர்களும் பயங்கர வேதனையில இருக்காரு அப்படின்றது இந்த பதிவு மூலமா தெரியுது. ஸோ வந்து யார் மேலே தப்பு என்ன ஏதுன்னெலாம் எனக்கு சீரியஸாக தெரியல. இத்தனை நாள் நடக்கும் போதெல்லாம் எந்த ஒரு உயிர் பலியும் நடக்கலை. அது எப்படி கரெக்டாக செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல கரூரில் காலை வைக்கும் போது இது நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ மக்கள் மேலே தப்பா, இல்லை வந்து அங்கே கொடுத்த இடம் தப்பா, இல்லை டிஎம்கே தப்பா, எனக்கு யாரை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் அரசியலில் அப்பாவி மக்களை கொன்னுட்டீங்க, அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான்.